பொள்ளாச்சியில் ஹெலிகாப்டர் ரைடு சென்று கிராமப்புற அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். பொள்ளாச்சி திருவிழா கடந்த 22ஆம் தேதி முதல் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் சக்தி மில் வளாகம் பகுதியில் ஹெலிகாப்டர் ரைடு நிகழ்ச்சி தொடக்க விழா நடைபெற்றது. அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் ரைடு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கோவை, திருப்பூர், சென்னை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஹெலிகாப்டரில் பயணம் செய்து பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளின் அழகை கண்டு ரசித்தனர். ஹெலிகாப்டரில் 10 நிமிடங்கள் சவாரி செய்வதற்கு 6000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் பயணம் த்ரில்லிங்காக இருந்ததாக அதில் பயணம் செய்தவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இந்த பொள்ளாச்சி திருவிழாக்காக. ஹெலிகாப்டர் ரைடு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளை பண்ணிவிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, அமேசிங்காக இருந்துச்சு. எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பொள்ளாச்சியை சுற்றி எல்லா ஏரியாவுமே கொஞ்சம் கவர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் வந்துட்டு இங்கே பொள்ளாச்சி விழாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ரைடுக்காக வந்திருந்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மேலே பறக்கையிலையாக இருக்கட்டும், மேலேருந்து அந்த வியூவெல்லாம் பார்க்கையில அவ்வளோ செமையாக இருந்தது. அந்த வளைச்சு போயில ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மேலே ஏழை வரைக்கும் ஒன்றும் பயமெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியலிங்க. ஆனால் ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கீழே பார்க்கும்போதுங்க நம்ம ஊர் பொள்ளாச்சியில் இருக்கிற சுற்றியும் இருக்கிற அந்த அத்தான தென்னந்தோப்பாகிடுங்க. பூரா தென்னந்தோப்பையும் பார்த்துங்க. அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது, அவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்குறக்கு. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது போக ஆனால் அவர் அந்த வண்டி ஓட்டினார் பாருங்க, அவர் சூப்பராக ஓட்டினாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.